Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 415 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல போவா ஹேன்காக் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருந்தால அது எல்லாத்துக்கும் காரணம் அவ சிஸ்டர்ஸ் அண்ட் அவ முதுகுல இருக்க ஏதோ ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் சுத்தி முத்தி செக் பண்ணி பாப்பாங்க. சண்டைய பார்த்துட்டு இருந்தவங்க யாருமே இப்ப இல்ல. நீங்களும் கல்லா மாறிடுவீங்க, அதனால இங்க இருந்து போங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் விழுந்தடிச்சு ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் லூஃபியே அவளை விட்டு இறங்குவான். மொத்தத்துல நம்மளால கடைசியில அவங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணியிருக்கான். உடனே இவங்க ரெண்டு பேரும் அங்கேயே மண்டி போட்டு எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க எனிமி கிட்ட தோத்துட்டோம் அண்ட் அவன் தான் எங்களை காப்பாத்தினதுன்னு வேற சொல்லுவாங்களா. லூஃபி அதை பத்தி எல்லாம் சுத்தமா கண்டுக்காம நேரா மார்கரெட்டோட ஸ்டாச்சுவை கொண்டு போய் நிப்பாட்டி இவளை சரி பண்ணுவான். அவளுக்கே ஷாக் ஆயிரும், என்ன இவன் இப்படி இருக்கானேன்னு. அதுக்கப்புறம் சரி ஓகே, இதோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், நீ சொல்ற மாதிரி என்னால அந்த சிலையெல்லாம் சரி பண்ண முடியுமான்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லுவாளா. ஏன் என்னாச்சு, இந்த சிலையெல்லாம் எங்கேயுமே டேமேஜ் ஆன மாதிரி தெரியலன்னு சொல்லி எல்லா இடமும் தட்டி பார்த்துட்டு நீ தானே கல்லா மாத்தன, நீ தான் சரி பண்ணணும்பா. ரெண்டு பேர்த்துக்கும் பயங்கரமா ஷாக் ஆகும், என்ன அவங்கள சரி பண்றதுலயே இவன் குறியா இருக்கானேன்னு. லூஃபி அப்பவும் விடுற மாதிரி இல்ல, உன்னால முடியும், அவங்க ரெண்டு பேரும் என்னைய காப்பாத்த ட்ரை பண்ணாங்க, மத்தபடி அவங்க எந்த தப்பும் பண்ணல, பிளீஸ் அவங்கள காப்பாத்து அப்படின்னு பயங்கரமா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்பானா. அங்கதான் அந்த போவா ஒரு ட்விஸ்ட் வைப்பா. என்னடானா அவளால இவங்கள சரி பண்ண முடியும், ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், நம்ம பையன் இவங்க கிட்ட கப்பல் கேட்டிருந்தால, அதான் அந்த சபாடி ஆர்கிபெலாகோக்கு போகணும்னு சொல்லி. ஏன்னா அங்க போனா தானே அவனோட க்ரூவை போய் பார்க்க முடியும். இப்போ இவ அவனுக்கு ஒரே ஒரு விஷ் மட்டும் தான் கொடுக்க போறா. அதாவது ஏதாச்சும் ஒன்ன மட்டும் தான் கேட்கணும். ஒன்னு இந்த ஸ்டாச்சுவானவங்கள நார்மலா மாத்தணும், இல்லன்னா இவங்க கிட்ட ஒரு ஷிப்பை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்பணும். ரெண்டுத்தையும் என்னால செய்ய முடியாதுன்னு சொன்ன உடனே இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு சிரிப்பாங்க. இவ்வளவு நேரம் நல்ல மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தியே, இப்ப தெரியுண்டா உன்னைய பத்தின்னு. அந்த கிளவி பார்த்துட்டு, ஸ்னேக் பிரின்ஸ் நீ ரொம்ப ரொம்ப கேவலமா இறங்கிட்ட, இதெல்லாம் ஒரு பொலப்பான்னு கேப்பா. பின்ன அவன் போராடுறதே அவங்க ஆளுகளை காப்பாத்ததான், அவங்கிட்ட போய் இப்படி ஒரு டீல போட்டான்னா ஸ்னேக் பிரின்சஸ் ஆர்வமா வெயிட் பண்ணுவான், ஆம்பளைகளோட உண்மையான நேச்சர் இப்ப தெரிஞ்சிரும்னு. ஆனா நம்ம பையதான் கொலை மாசு, என்னன்னா கொஞ்சம் கூட யோசிக்காம அப்புன்னு முட்டி போட்டு சூப்பருப்பா, இவங்களை உன்னால சரி பண்ண முடியுமா, இப்ப தான் நிம்மதியா இருக்கு அப்படின்னா சரி ஓகே இவங்களையே சரி பண்ணிருமா. நம்ம போவாக்கும் அவன் தங்கச்சிகளுக்கும் சிறுபால் அடிச்ச மாதிரி ஆயிரும். என்ன சடனா இப்படி சொல்லிட்டானேன்னு செல்பிஷா அவனுக்கு என்ன வேணுமோ அதை பத்தி மட்டும் தான் யோசிப்பான்னு நினைச்சாளுங்க. ஆனா அவங்க நினைப்பு எல்லாத்தையுமே நம்மளு தவிடுபடி ஆக்கிட்டான்ல, அதோட நிப்பாட்லையே அங்கேயே மண்டி போட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ, நல்லபடியா சரி பண்ணி முடிங்கன்னு வேற சொல்லுவான். அவங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல, மூணு பேருமே அப்படியே ஸ்டக் ஆகி போய் நிப்பாங்க. கிளவி பார்த்துட்டு என்ன இவன் கொஞ்சம் கூட யோசிக்காம புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டானேன்னு. அது மட்டும் இல்லாம இவங்கிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான ஹக்கி பவரும் இருக்குது. இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆளுகள்லாம் யாருக்காலையும் விழவ மாட்டானுங்க, யாருகிட்டையும் பேசிக்கிட்டும் இருக்க மாட்டானுங்க. பட் இருந்தாலுமே இவன் ஹெல்ப்னு ஒண்ணு கேட்கறதுக்காக அங்கேயே மண்டி போட்டு தலை வணங்கி கேட்கறான்ல, அப்ப எந்த அளவுக்கு இவன் நல்லவனா இருக்கணும். கிளவி மட்டும் இல்ல இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகி பேசாம அவன் கேட்கறத செஞ்சு கொடுத்துருங்கிற மாதிரி அவங்க அக்கா கிட்ட சொல்லுவாங்க. அவளும் பயங்கரமா யோசிச்சுட்டு அபாடு கீழே இறங்கி வருவாளா. அவன் இழிச்சாமே நீங்க கூப்பிட்டு இருப்பான். பட் இவளுக்கு இன்னுமே லூஃபி ஏன் இப்படி சொல்றான்னு ஒன்னும் புரியல. ரைட் கேட்டு தொலைஞ்சிட்டான்னு சொல்லி அப்படியே ஸ்டாச்சுவா இருக்கவங்க கிட்ட போவா. அங்க கட் பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு வெளியில காட்டுறாங்க. மக்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பம், ஏன்னா சப்பி போன பணக்கொட்டமா இருக்க நம்ம லூஃபி போவா ஹேன்காக்கோட ரெண்டு சிஸ்டர்ஸையும் தோக்கடிச்சிட்டாங்கறதா பெரிய அதிசயமா இருக்குது. ஆனா ரேன் என்ன சொல்லுவா, அவங்க தோத்தாலும் கண்டிப்பா ஸ்னேக் பிரின்சஸ் அவனை சும்மா விட மாட்டாங்க, ஏன்னா அவன் ரொம்ப மோசமா அவளை பேசியிருக்கானாமா. அட வம்பு இழுத்துட்டு இருந்தால அதத்தான் சொல்லிட்டு இருக்கா. சோ அதனாலயும் சரி, இந்த நாட்டுக்குள்ள அவன் அத்துமீறி வந்ததுக்கும் சரி, கண்டிப்பா அவனை போட்டு தள்ளாம விடவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஸ்டேடியத்தோட கேட்டை திறந்துகிட்டு யாரோ வெளியில வருவாங்க. யாரான்னு பார்த்தா மார்கரெட்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களும். அப்படின்னா ஒரு வழியா அவங்க எல்லாத்தையுமே அவ சரி பண்ணிட்டா. அவங்கள பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி, உனக்கு நடந்ததை நினைச்சு நாங்க ரொம்பவும் கவலைப்பட்டோம், நல்ல வேளை நீ மறுபடியும் நார்மல் ஆகி வந்துட்ட, நீ இவ்வளவு சீக்கிரம் திரும்பி வருவேன்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. மார்கரெட்டுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஒண்ணுமே புரியல, எதுவும் மாறிட்டமா, என்ன மாறிட்டோம், என்னாச்சுன்னு பேந்த பேந்த முழிப்பாங்க. ஏன்னா அவளுக்கு இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே ஞாபகம் இல்ல. இவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும்னா கண்ணை திறந்து பார்க்கும்போது லூஃபி இழிச்சாமே நின்னுட்டு இருந்திருப்பான். அட நம்ம பையன் இவங்க செத்துட்டாங்கன்னு நினைச்சு ரொம்பவும் கவலைப்பட்டான். ஆனா இவங்களை திரும்பி பார்த்ததுலதான் அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. போவாவை பார்த்து தேங்க்யூன்னு வேற சொல்லுவான். உடனே மூணு பேரும் பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க, ஐயோ பிரின்சஸ் வந்திருக்காங்களான்னு. அப்படியே அவளுக்கு மரியாதை கொடுக்குறேன்னு அங்கேயே மண்டிய போடுவாங்க. அவ கண்ட்ரிக்காக உங்க டியூட்டியை மட்டும் ஒழுக்கமா பாருங்கன்னு சொல்லிட்டு அவார்டு கிளம்பி இருப்பான். ஆனா அவ எதுக்கு சொன்னா, ஏன் சொன்னா, எதனால சொன்னா அப்படின்னு ஒன்னும் புரியல. இவ்வளவுதான் ஞாபகம் இருக்கும்பாங்க. அப்புறம் தான் ரேன் சொல்லுவா, கல்லா மாறி இருக்காங்கல்ல, சோ அதுக்கு முன்னாடி நடந்ததும் அப்புறம் நடந்ததும் கொஞ்சம் இப்படித்தான் மறதியா இருக்கும், ஆனா ஒண்ணும் கவலைப்படாத, எல்லாத்தையும் நாங்க சொல்றோம் பாங்க. சரி உள்ள இருக்கானே அந்த பையன், அவனுக்கு என்ன ஆச்சு, ஸ்னேக் பிரின்சஸ் அவனை கல்லா மாத்திட்டாங்களா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கிண்டல் பண்ணுவாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு எதுவும் தெரியல. ஆனா இவங்க பார்க்கும்போது கடைசியா அவனை கோட்டைக்கு கூட்டு போனாங்களாமா, எது குஜா கேசலுக்கு கூட்டு போனாங்களான்னு பயங்கரமா ஷாக் ஆயிருவாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம பையன் உள்ள போய் உட்கார்ந்துகிட்டு, ஆமா என்ன எதுக்கு இங்க கூட்டு வந்தீங்க, உங்களுக்கு அப்படி என்ன என்கிட்ட இருந்து வேணும்னு கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா, சண்டைக்கு அப்புறம் சாப்பாடு கொடுக்க போறீங்களோங்கிற மாதிரி
கேட்பான். ஏன்னா பையன் இப்ப சண்டைய போட்டு கொலை பசியில இருக்கான். கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு ஒரு வாரமா உட்காந்து கட்டு 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 கட்டுன்னு கட்டி தள்ளுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க ஃபேமஸான ஃபுட் எல்லாம் என்ன இருக்கு, கறி கிடைக்குமா அப்படின்ட்டு விடாம மாத்தி மாத்தி சோத்த பத்தியே தான் கேட்டுட்டு இருப்பான். உடனே சோனியாவும் மேரிகோல்டும் அவனுக்கு தேங்க்யூ சொல்லுவாங்க. ஏன்னா கடைசியில அவன் தானே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணா. லூஃபி அதெல்லாம் எதையும் பெருசா நினைச்சுக்கல. இந்த தேங்க்யூ எல்லாம் வேண்டாம், சாப்பாடு மட்டும் ஏதாச்சும் கொடுங்க, என்னால தாங்க முடியலம்பா. இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா அவங்க முதுகுல இருக்க விஷயத்த இந்த கண்ட்ரில இருக்கவங்க யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவங்க கல்லாலாம் மாற மாட்டாங்களாமா. அவங்க நல்லா தான் இருப்பாங்க, இவங்களுக்கு தான் பிரச்சனை. என்னன்னா இவங்களால இனிமேட்டு இந்த கண்ட்ரில வாழ முடியாது, அப்படி ஒரு நிலைமை வந்துரும். அதனாலதான் லூஃபிக்கு இந்த அளவுக்கு தேங்க்யூ சொல்றாங்க. அப்படின்னா வேற ஏதோ மேட்டர் இருக்கு போல. அப்ப போவா உள்ளுக்குள்ள உட்காந்துக்கிட்டு லூஃபிய வர சொல்லுவா. என்னமா ஏதாச்சும் சாப்பாடு எனக்காண்டி எடுத்து வச்சிருக்கியான்னு எட்டி பாப்பான். பார்த்தா அவ சட்டையை கழட்டிட்டு உட்கார்ந்து இருப்பா. என்னன்னா அவ முதுகுல என்ன இருக்குன்னு சொல்லி லூஃபிக்கு காட்ட போறா. அதுக்கு அவ முடிய நகர்த்தும் போதே அவளுக்கு அப்படியே பழைய விஷயத்தெல்லாம் நினைச்சு பயங்கரமா பீதியாகும். அப்படியே ஹார்ட் பீட் எல்லாம் டக 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 டகன்னு அடிச்சுக்கும். இந்த மார்க்கு தான் நீ இதுக்கு முன்னாடி பார்த்த மார்க்கா, மறுபடியும் பார்த்து கரெக்டா சொல்லுன்னு சொல்லி முதுகுல இருக்க முடிய அப்படியே நகர்த்திட்டு முதுக காட்டுவா. பார்த்தா அதுல இப்படி ஒரு சிம்பல் இருக்கும். இதுதான் செலஸ்டியல் டிராகன்ஸுக்கு அடிமையா இருக்கவங்களுக்கு போற சிம்பல். இத பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்ட உடனே நம்ம பையலும் அப்படியே குரு 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 குருன்னு பாப்பான். அவளுக்கு ஒரே பதட்டம், டக் 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 டக்னு நெஞ்சு அடிச்சுக்கும். அவ மட்டும் பயப்பட மாட்டா, அவ தங்கச்சிகளுமே அங்க பயந்து நடுங்கிட்டு இருப்பாங்க. ஏதோ பயங்கரமான சம்பவம் மட்டும் நடந்திருக்குன்னு நல்லா தெரியுது. இப்போ இந்த சிம்பலால எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்லன்னு தெரிஞ்சதுன்னா இத தைரியமா நான் மக்களுக்கு காட்டிடுவேங்கிற மாதிரி சொல்லுவாளா. சரின்ட்டு லூஃபி நல்லா குரு குரு குருன்னு பார்த்துட்டு, நான் பார்த்த சிம்பலும் இதே மாதிரி தான் இருக்கும், ஆனா இது கிடையாது, அது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும்பா. அட யாரு போட்டிருப்பானா, அந்த ஹச்சி இருக்கான்ல ஃபிஷ்மேன், அவனோட நெத்தியில போட்டிருக்கும் அந்த சிம்பல் மாதிரி தான் இந்த சிம்பலும் இருக்குன்னு நினைச்சு சொல்லிட்டானாமா. அந்த டைமுங்கும் போது கிளவி என்ட்ரி கொடுத்து அவனுக்கு தான் அது என்ன ஏதுன்னே தெரியலையே, அப்புறம் எதுக்கு அவன்கிட்ட காமிச்சேன்னு கேப்பா. உடனே பிரின்சஸ்க்கு காண்டாயிரும். கிளவி நீ எங்க இருந்து வந்தேன்னு. நம்ம தாய் கிளவி கண்டமேனி கத்துவா. என்னன்னா அவன் எவ்வளவு நேர்மையா உண்மையா நடந்துகிட்டான் அப்படின்னா ஒன்னே சொல்லக்கூடாது, இல்லன்னா நேர்மையா எல்லாத்தையும் சொல்லணும், இப்படி அரைகுறையா எல்லாத்தையும் பண்ணக்கூடாதுல்ல. இத சொன்ன உடனே அப்படியே ஸ்டாப் ஆயிருவா. உடனே கிளவி அட்வைஸ் தான் பண்ணுவாங்க. நீ ஒன்னும் பயப்படாத, உனக்கு என்ன சொல்லணுமோ அது எல்லாத்தையும் அவங்கிட்ட சொல்லு, எந்த தப்பு இல்லம்பா. போவாக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப கிளவி நம்மால பார்த்துட்டு நீ மங்கி டி லூஃபி தானே சொல்லி கேட்கும். ஆமா எப்படி என்னைய பத்தி உங்களுக்கு தெரியும்னு ஷாக்கா கேப்பான். உடனே அட லூசு பையில என்னடா இவ்வளவு கேஷுவலா கேக்குற, உலகமே அதுற அளவுக்கு ஒரு பெரிய வேலையை செஞ்சுட்டு கேக்குற கேள்வி ஆயுது. ஒரு நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரை பாரு, உன்னைய பத்தி நல்லா தெரியும், நீ என்னென்ன கலவரம் பண்ணிட்டு வந்த, எவ்வளவு பெரிய ஆளுன்னு. கபோடி ஆர்கிபெலகோல ஒரு பெரிய பஞ்சாயத்து, அந்த பஞ்சாயத்து பண்ணதே நீதான், அதுவும் என்ன செலஸ்டியல் டிராகன்ஸ் அடிச்சு தெரிய விட்டுட்டு வந்திருக்காங்கிற மாதிரி சொல்லுவா. இத கேட்டுட்டு அக்கா தங்கச்சிங்க 3 பேருமே ஆடி போயிருவாங்க. எது செலஸ்டியல் டிராகன்ஸ் அடிச்சு தெரிய விட்டுருக்கானான்னு. பின்ன அது என்ன சாதா அடியா மொரட்ட அடியா அடிச்சு தெரிய விட்டான்ல. இப்ப என்ன மேட்டர்னா அவன் அங்கிருந்து தப்பிச்சு வந்ததுதான் பெரிய மிராக்கிள். அதுவும் அவங்க தான் சென்டர் ஆஃப் த சீல இருக்க சுப்ரீம் பவர்ஸ், எல்லாருமே ரிமோட் டிஸ்டன்ஸ்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையுமே தட்டி தெரிய விட்டு வந்திருக்கான். அதுவும் இந்த சம்பவம் நடந்து ஒரு 2 நாள் தான் ஆகுது. அப்படி இருக்கும்போது அவ்வளவு தூரத்துல இருந்து எப்படி இவன் இங்க வந்தான், அங்க இருந்து இங்க அவ்வளவு வேகமா வரது ஒண்ணு அவ்வளவு ஈஸி இல்ல. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இமேஜினேஷனுக்கும் தாண்ட ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். எல்லாரும் ஆடி போயிருவாங்க. அப்படின்னா இவன் சொன்னது எல்லாமே உண்மைதான்னு. சரி யாரா நீ எப்பரா வந்தன்னு கேட்டா அதுதாமா எனக்கும் தெரியல, என்னைய ஒருத்தன் அடிச்சு பறக்க விட்டுட்டான், இந்த இடம் எங்க இருக்குன்னு கூட எனக்கு ஒழுங்கா தெரியாது, ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் அடிச்சதுக்கு ஒண்ணு நான் கவலைப்படல, நான் நல்லா தான் பண்ணிருக்கேன்னு அடிச்சு சொல்லுவான். ஏன்னா இவன் ஃப்ரெண்டையே சுட்டுருக்காங்கல்ல, விடுவானா. போவாலாம் சாக்காயி கேப்பான், நிஜமாவே இவன் செலஸ்டியல் டிராகன்ஸ் அடிச்சு தெரிய விட்டானான்னு. அதுக்கப்புறம் ரொம்பவும் ஃபீல் பண்ணி இன்னும் உன்ன மாதிரி முட்டை அப்பல்கள் இந்த உலகத்துல இருக்கானுங்களான்னு சொல்லி தேம்பி தேம்பி பயங்கரமா அழுவா. அவன மாதிரியே இவனும் அவன் லைஃப பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம செலஸ்டியல் டிராகன்ஸே எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்கிற மாதிரி சொல்லுவா. இவன் என்ன பேசுறா என்ன அழுதுட்டு இருக்கான்னு லூஃபிக்கு ஒரு இளவும் புரியல. ஒரு செகண்ட் அங்க இருந்த எல்லாருமே அப்படியே சைலண்ட் ஆவாங்க. அதுக்கப்புறம் தான் பிரின்சஸ் இருந்துகிட்டு நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்றேன், இந்த சிம்பலுக்கு மீனிங் என்ன, உன் ஃப்ரெண்டோட தலையில இருந்த சிம்பல் என்ன, நாங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தோம், என்ன ஆச்சுன்னு ஒண்ணு விடாம சொல்றேன்பா. சரி சொல்லு கேப்பான உடனே கண்ணை தொடச்சிட்டு அந்த முடிய அப்படியே விலக்கி விட்டு இதுதான் செலஸ்டியல் டிராகன்ஸோட அடிமை சின்னம்னு சொல்லுவா. அந்த மார்க்க பார்த்துட்டு நம்மால அப்படியே வாய பொளந்துருவான். எது அடிமைகளான்னு. யாரெல்லாம் அந்த செலஸ்டியல் டிராகன்ஸுக்கெல்லாம் அடிமையா இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே முதுகுல இப்படி ஒரு சிம்பலா வச்சிருவானுங்க. இத என்ன பண்ணாலும் அழிக்கவே முடியாது. அப்படின்னா கடைசி வரைக்கும் அடிமைதான். எது செலஸ்டியல் டிராகன்ஸான்னு ஷாக்கா கேப்பானா. ஆமா நாங்க 3 பேருமே செலஸ்டியல் டிராகன்ஸுக்கு அடிமையா இருந்தோம்னு சொல்லுவா. அவளுக்கு தங்கச்சி 2 பேரும் பயத்துல தேம்பி தேம்பி அழுவாளுகளா. லூஃபி அப்படியே ஷாக் ஆகி பேன்னு கூறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.